ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ கடல் தாண்டி ஒரு ஐலாண்டை கண்டுபிடிச்சி அந்த ஐலாண்டில் இருக்க ஆதிவாசிகள்லாம் எப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத ஒருத்தன் வந்து கண்டுபிடிச்சிருப்பான். அவன் லைஃப்பில் எதை பண்ணாலும் த்ரில்லிங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காகவே ரொம்ப எப்படி சொல்கிறது ரிஸ்க் எடுத்து இந்த விஷயத்த பண்ணியிருப்பான். அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஸ்டோரி தான். பார்க்கும்போதே அவ்வளோ அட்வென்ச்சராக அண்ட் வந்து நமக்கே எப்படி தோணும்னா லைக் வந்து அவங்க போய் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பாங்களா அப்படின்ற அளவுக்கு இந்த படத்தை ஃபுல்லாக கொண்டு போவாங்க. ஸோ அப்படி ஒரு சூப்பரான படம் தான். வெல்கம் டு த ஷோ சினி கார்னர். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி. ஸோ இந்த படம் ஒரு அட்வென்ச்சர்ஸ் அண்ட் த்ரில்லரான படம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு குட்டி பையனை காமிப்பாங்க. அந்த பையன் சின்ன வயசில் ஒரு ஐஸ் கட்டி கூட வந்து விளையாடிட்டு இருப்பான். அப்போ வந்து அவன் வந்து ஒரு த்ரில்லிங்கான விஷயத்த பண்ணுவான். அப்படியே டக்குன்னு அந்த பையன் வளர்ந்து காமிப்பாங்க. அவன் வேற யாரும் கிடையாது, அவன் பேர் தோர். அவன் தான் படத்தோட ஹீரோ. ஸோ அந்த பையன் வந்து சின்ன வயசுலேருந்து எதை பண்ணாலும் ஒரு த்ரில்லிங்கோட பண்ணுற ஒரு பையனாக தான் இருப்பான். நிறைய வந்து அந்த மாதிரி த்ரில்லிங்காக நிறைய பண்ணுவான். அவனுக்கு ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க, அவங்க பேர் ரூத். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஐலாண்டுக்கு போவாங்க. அந்த ஐலாண்டுக்கு போயிட்டு அந்த ஐலாண்டில் 10 வருஷமா அங்கே வாழ்வான். அங்கே இருக்க ஆதி மனுஷங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்க அவங்க எப்படி அவங்களோட உணவு முறை, அவங்களோட கல்ச்சர் என்ன அப்படின்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு ஒரு புத்தகம் எழுதுவான். புத்தகத்தில் அந்த அந்த லேண்டுக்கு அவங்க எப்படி வந்தாங்கன்றதை ஃபுல்லாக ஒருத்தர் சொல்லுவார். அந்த வயசானவர் வந்து சொல்லியிருப்பாரு, நாங்கள் வந்து அமெரிக்காவிலேருந்து தான் வந்தோம். ஸோ அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்கா வாசிகள் தானா நீங்கள் அப்படின்னா, ஆமாம், நீங்கள் எப்படி இவ்வளோ கடல் கடந்து வந்தீங்க அப்படின்ற மாதிரி ஃபுல் ப்ராசஸாக ஒரு புக் எழுதியிருப்பான். 10 வருஷம் கழிச்சு அந்த ஐலாண்ட்லேருந்து அவனும் அவன் மனைவியும் திரும்பி போவாங்க அமெரிக்காவுக்கு. போனதுக்கு அப்புறமா அங்கே போய் இதை புக்கை பப்ளிஷ் பண்ணுறதுக்காக நிறைய இடத்துக்கு ஏறி இறங்குவான். அங்கே வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஸோ அப்படியே போயிட்டு இருக்கப்போ ஒரு நாள் என்ன பண்ணுவான்னா, பிரசிடென்ட்டே போய் மீட் பண்ணுவான். அங்கே போய் மீட் பண்ணுறப்போ இப்போ நீ யார் ராணி, என்னடா டக்குன்னு வந்து இப்பெல்லாம் கேட்குற அப்படின்னும் போது அப்புறம் அங்கங்கே நிறைய பேர்கிட்ட அலைவான். அவன் வந்து போய் எக்ஸ்பிளைன் பண்ணுவான், அங்கே இருக்க மக்கள் நான் பார்த்தேன், அவங்க கூட நான் 10 வருஷம் வாழ்ந்திருக்கேன், அவங்ககிட்ட நிறைய விஷயங்களை கேட்டிருக்கேன், அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்காரங்க தான், இதை நான் ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னும் போது உடனே என்ன சொன்னாங்க, சரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நீ ப்ரூவ் பண்ண பார்க்கலான்னு அந்த நாட்டோட பிரசிடென்ட் வந்து சொல்லுவார். சரி அவங்கெல்லாம் எப்படி போயிருப்பாங்க, ஜோக் பண்ணிட்டு இருக்கியா, நீ இங்கே இருந்து அந்த அந்த ஐலாண்டுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட நம்ம ஸ்லாங்கில் சொல்லணும்னா கன்னியாகுமரியில இருந்து லைக் வந்து காஷ்மீர் வர இருக்கிறதுக்கு 6 மடங்கு வந்து தூரம் அந்த ஐலாண்ட் அங்கே இருக்கிறது. இதை கடந்து போகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும், நீ என்னதும் வந்து மரக்கட்ட படகையிலே அவங்க போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் எழுதியிருக்க, அவங்க தான் சொல்கிறாங்கன்னா நீயும் எழுதியிருக்கிய அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இதை ப்ரூவ் பண்ணி காட்டுறேன், என் ரிசர்ச்சை உண்மை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து நான் ஃபண்ட் கொடுக்குறேன், என்ன வேணா போயிட்டு அங்கே மிலிட்ரியில் இருக்க திங்ஸ்லாம் எடுத்துக்கோ அப்படின்னா அது அந்த புத்தகத்தில் வரைஞ்சிருப்பான். அந்த படகு எப்படி இருந்தது அந்த ஆதிவாசி மனுஷன் கிட்ட கேட்டு அதே மாதிரி ஒரு படகு வந்து ரெடி பண்ணும்போது ஒரு பார்ல பேசிட்டு இருப்பான். அதை ஒருத்தன் கேட்டுட்டு வந்து, ஹாய் நீங்க சொன்னதை நான் கவனிச்சேன், நான் ஒரு இன்ஜினியர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உங்க கூட வரேன் அப்படின்னா, அவன் பேர் பாண்டா, நான் வந்து உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லும் போது, நீங்க வந்து கடல் பயணம்ன்றதுலாம் சாதாரண கிடையாது, மரக்கட்ட படகுல போக போறோம், நமக்கு ஷிப்லாம் கொடுக்க போறது கிடையாது, ரிசர்ச்சை ப்ரூவ் பண்ணோம்னா இதுதான், இல்லை நான் உங்களுக்கான ஹெல்ப்லாம் பண்றேன், இப்படிலாம் பண்ணோம்னா அது வந்து ஸ்ட்ராங்கா நிற்கும் அப்படின்னு. சரி நீங்க எதுக்கு என் கூட வரணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஆனால் கல்யாணம் பண்ணி வாழ்ற கஷ்டத்தை விட கடலுக்கு போறது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை அப்படின்னு பண்ணலாம் அங்கே பண்ணுவான். அதுக்கப்புறமா 2 பேரும் சேர்ந்துவாங்க. அதுக்கப்புறம் இவனோட ஃப்ரெண்ட் 2 பேர் வருவாங்க, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் 2 பேர், 4 பேர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அவர் வந்து அந்த மரபியல் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து டாக்குமெண்ட்ரி பண்றவர். ஸோ அவரும் இவங்க கூட ஜாயின் பண்ணிப்பாரு. அவர் என்ன சொல்வாரு, நம்ம பண்ற ப்ராசஸ் வந்து ஒரு படமா பிடிச்சு அதை வந்து நம்ம ரிவீல் பண்ணலாம்ல அப்படின்னு ஒரு பழைய ஒரு கேமராவை எடுத்துப்பாரு. இவங்க 5 பேரும் அந்த படகு எப்படி ரெடி பண்ணணும், அதுக்கு என்னென்ன தேவை, இந்த இன்ஜினியரிங் கூட இருக்கான் இல்லையா, ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணுவாங்க. அது வந்து 18 நாள் ஆகும் அந்த படகை ரெடி பண்ண. இந்த கவர்மெண்ட்டே சிரிக்கும், இந்த படகுல வந்து நீங்க இங்க இருந்து அந்த ஐலாண்டுக்கு போறீங்களா அப்படின்வாங்க. ஏன்னா அது அவ்வளோ, நான் சொன்னல காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வர 6 மடங்குக்கு வந்து அந்த கடல் பயணம் வந்து ரொம்ப பெருசு, அது சாதாரண கிடையாது அப்படின்ற மாதிரி விஷயம். ஸோ இவங்க அங்கே வந்து அவங்க போனதை நம்ப முடியாமல் இவங்க என்ன பண்ணால், அந்த நான் பண்ணியிருக்க ரிசர்ச் வந்து நான் ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 18 நாளுக்கு அப்புறம் அந்த படகு எடுத்து தண்ணியில் விட்டுருவாங்க. அதை செக் கூட பண்ணி பார்க்க மாட்டாங்க. அதுக்கு முன்னால் ஒரு பார்ட்டி நடக்கும், அவங்க குடிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த படகுல மறுநாள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணி அந்த படகு போயிட்டே இருக்கும். கொஞ்சம் தூரம் போனால் அவங்க ஒய்ஃப் கிட்ட மட்டும் சொல்லுவான், நான் வர 1 வருஷம் ஆகும், நான் 1 வருஷம் ட்ரிப்பு போகிறேன் அப்படின்வான். அவங்க பொண்டாட்டி வந்து ரொம்ப கெஞ்சுவா, அவனு சொல்லி கேட்க மாட்டான். என் ரிசர்ச்சை வந்து நான் ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் போவாங்க. போகிற வழியில தான் வந்து ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் அப்படி நடக்கும். ஃபஸ்ட்டு போகிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படகு வந்து வேற ஒரு திசையை நோக்கி போயிடும். ஸோ அப்போ வந்து அந்த டைமில் வந்து இந்த சிக்னல் கொடுக்கறது, அலர்ட் கொடுக்கறது அது எதுவுமே இருக்காது. ஏதோ ஒரு சில கருவியை வச்சு தான் ட்ரை பண்ணி போயிருப்பாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் வச்சு இவங்க பண்ணிட்டு போவாங்க. இவங்களுக்கு பாதி தூரம் போனால் சிக்னல் கிடைக்காது, அதுக்காக இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடல் அலைலாம் வந்து சீற்றமாகவும் ஒரு இடத்துல போயிடுவாங்க, கடல் வந்து திசை மாறி போயிடுவாங்க. அங்கே போனதுக்கு அப்புறமா இவங்க எல்லாம் கண்டுபிடிப்பாங்க, சிக்னல் வச்சு திசை மாறி போயிட்டோம் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிப்பாங்க. அப்போ மேகம்லாம் இருட்டும். அப்போ சொல்லுவாங்க, இந்த படகு தாங்குமா, புயல் வரப்போகுது, அதெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டே புயல் வந்துடும்.
புயல் வந்து சரியான இவங்க என்ன பண்ணுவாங்க, சேஃப்காக கயிறை வந்து அந்த கட்டையோட கட்டி இருப்பாங்க படகோட. அப்பத்தோ ஒரு ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் மட்டும் போய் தண்ணியில போய் விழுந்துருவான். அப்புறம் பாத்தீங்கன்னா அதை தண்ணியில இருந்து கயிறு பிடிச்சி இழுத்து, அவன் கயிறு கட்டி இருந்தாலே கயிறை பிடிச்சி இழுத்து அவனை உள்ள போட்டுருவாங்க. போட்டதுக்கு அப்புறமா ஃபுல்லா அப்படி பனி மூட்டமாகி அப்படி புயல் மழை அப்படி அடிக்கும். அவங்க வந்து அங்க தப்பிக்க முடியாத அளவுக்கு படகுலாம் லைட்டா பிச்சுக்கும், அப்படி இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, எல்லாரும் அந்த படகுலேயே அப்படியே மயக்க போட்டு அப்படியே மயக்கத்திலே படுத்துருவாங்க. தண்ணிலாம் வந்து மேலே பட்டிருக்கும். அப்படியே கண்ணு விழிச்சு பார்த்தா பகல் ஆயிட்டு இருக்கும். பகல் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து லைட்டா அந்த படகுலாம் வந்து அடிச்ச புயல்ல அரிச்சு போயிருக்கும். எப்படின்னா இவங்க ஒரு வருஷம் டிராவல் பண்ணியிருப்பாங்க. எப்படி போனாங்க அவங்களாம் பாத்தீங்கன்னா தாடிலாம் வளர்ந்து அந்த காட்டுவாசி மாதிரியே ஆயிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா நடுவுல ஒரு கடல்ல போயிட்டே இருப்பாங்க. அப்படியே வழி மாறி போயிட்டோம், சிக்னல் கிடைக்காது. சிக்னலுக்காக என்ன பண்ணாங்க, ஒரு பலூன் பண்ணி பலூன்ல வந்து சிக்னலை மேல தூக்கி அந்த பலூனை உயர பறக்க விடுவாங்க. அப்படி சிக்னல் கிடைக்கும் அப்படின்ட்டு. பாண்டா வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவான். அதை தோர் கேட்கவே மாட்டான். என் ரிசர்ச் வந்து ப்ரூஃப், நம்ம போயிடலாம் அப்படிலாம் சொல்லுவான். நீ வரியா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்பான். இவங்க 5 பேரும் வந்து அவ்வளோ தியாகம் பண்ணி அதை போயிட்டு இருப்பாங்க. சடனா ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கடல்ல கீழே வந்து தண்ணிலாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகும். அங்க பாத்தீங்கன்னா ஒரு மிருகம் வரும், கடல் மிருகம். அந்த மிருகத்துக்கிட்ட இருந்து போராடி சண்டை போட்டு அங்க இருந்து தப்பிச்சு போவாங்க. கடல்ல வந்து ஒரு சுழல்னு ஒண்ணு இருக்கும். அது எப்படின்னா நடுக்கடல் கிட்ட போனதுக்கு அப்புறம் அது ஒரு சுழல்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த இடத்துல எப்பவுமே போனா பேசிக்கா 20 அடி கிட்ட அலை வந்து இருக்குமா, அதுதான் சுழலாம், கடலோட சுழலாம். அந்த சைடுக்கா படகு போயிடும், அந்த சுழல்ல மாட்டிப்பாங்க. அதுல இருந்து எப்படியோ தப்பிச்சு அதுக்கப்புறமா வேற திசை நோக்கி போவாங்க. தப்பா திசை போயிடுவாங்க. அவங்களுக்கு சிக்னல் கிடைக்காது. ரேடியோ வச்சு அவங்களுக்கு அலர்ட் கொடுப்பாங்க, எல்லாருக்கும் சிக்னல் கொடுப்பாங்க. இங்க நியூஸ் மீடியா எல்லாரும், பிரசிடென்ட் எல்லாமே வாட்ச் பண்ணுவாங்க இவங்க இதை எப்படி முடிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சிக்னல் கொடுத்தே ஆகணும்ல, இவங்க இப்படி போயிருக்காங்க அப்படின்றது. இது எல்லாமே அந்த இதுல இருக்கவங்க எல்லாருமே அது ரொம்ப ஆச்சரியமா பார்ப்பாங்க. கடல்ல அதுவும் அந்த காலத்து படகு வச்சு இப்போ இவங்க அந்த ஐலாண்டுக்கு போறாங்க. இதெல்லாம் சாத்தியமான்ற மாதிரி எல்லாம் ஒரு ஃபன்னா எடுத்துப்பாங்க. ஆனா இவங்க அதெல்லாம் பண்ணுவாங்க. கடைசியில என்ன ஆகும்னா, ஒரு சுறாங்களோட கூட்டம் இருக்க இடத்துக்கு வந்துருவாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா இவன் பாண்டாவோட கிளி ஒண்ணு எடுத்துட்டு வந்திருப்பான் படகுல கூட. அந்த கிளியை என்ன பண்ணும், அந்த சுறா கடிச்சிடும். அதனால காண்டுல என்ன பண்ணுவோம், தோர் போய் அந்த சுறாவை குத்தி, ஒரு சுறாவை மேல இழுத்து போட்டு அந்த சுறாவை போட்டு நல்லா கத்தி எடுத்து குத்தி இது பண்ணுவானுங்க. இவனுங்க பண்ண தப்பு வேலை என்னன்னா, ஆல்ரெடி ஒரு சுறாவை அங்க குத்துனா சுறாவோட பிளட் கீழே கடலுக்குள்ள போகும். இதுவே படகு வந்து ஒரு மாதிரி சிக்ஸாக்கா இருக்கும், ஒரு மாதிரி அந்த கேப்பா இருக்க படகு, ஒரு கட்டையால பண்ணியிருக்க படகு. ஸோ அப்போ அந்த ரத்தம் கீழே போனா என்ன ஆகும், சுறா வந்து ஸ்மெல் பண்ணி அந்த பிளட் ஸ்மெல்க்கு கண்டிப்பா வரும் இல்லையா. ஆல்ரெடி கீழே நிறைய சுறா கூட்டம் வந்திருக்கு. அந்த ரத்தத்தை மூப்பம் பிடிச்சி எல்லாமே கீழே வர ஆரம்பிச்சிடும். பாண்டா இதை சொல்லிட்டே இருப்பான், கேட்கவே மாட்டாங்க. பாண்டா என்ன பண்ணுவான், நமக்கு உயிருக்கு தான் ஆபத்துன்னு சொல்லிட்டே இருப்பான். டக்குன்னு பாண்டா அதுல விழுந்துருவான். விழுந்தோன்னா சுறா வந்து அவனை கடிக்க வரும். அதுக்குள்ளே இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆல்ரெடி ஒரு சுறாவை எடுத்து குத்தி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த சுறாவை என்ன பண்ணுவாங்க, எடுத்து கீழே போடுவாங்க. மற்ற சுறாங்களாம் டைவர்ட் ஆகி போயிடும். பாண்டாவை எப்படியோ காப்பாத்திடுவாங்க. அந்த பாண்டாவும் அப்பா உயிர் தப்பிச்சோன்னா இவங்க 5 பேருக்கும் வந்து பேசிக்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு உயிர் பயம் இருக்கும். சுறா கிட்ட மாட்டினா என்ன ஆகும்னு தெரியும்ல, அந்த மாதிரி. கடைசியில இவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, நம்ம ஏதோ தப்பான திசையில தான் போயிட்டு இருக்கோம், விட்டுடலாம் இதை இப்படியா அப்படின்னு சொல்றப்போ என்ன பேசுதுன்னு தெரியாம தோர் போய் படகு மேல போய் இருந்துப்பான். இவங்க கிட்டத்தட்ட ஒரு 5 அட்வென்ச்சர் தாண்டி இருப்பாங்க. ஒண்ணு ஒரு மிருகம், அதுக்கப்புறம் வந்து கடலோட சூழல், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சுனாமி, அதான் என்ன சொல்றது, புயல் காற்று, அதுல சிக்கி இருப்பாங்க. 4வதா சுறா. இதெல்லாம் தாண்டினதுக்கு அப்புறம் 5வதா பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, கொஞ்ச நேரத்துல சிக்னல்ல அந்த ரேடியோல சொல்லிடுவாங்க, நம்ம ஆல்மோஸ்ட் வந்து அந்த ஐலாண்டுக்கு ரீச் ஆயிட்டோம் அப்படின்வாங்க. ஒன்னு ஹாப்பி ஆயிடுவாங்க, அவ்வளவுதான், நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல ரீச் ஆயிடுவோம். ஆனா என்னன்னா, ஆல்ரெடி அவன் போனாலே அப்பயே எல்லாத்தையும் கேட்டு எழுதியிருப்பான். அங்க வந்து பவளப்பாறைகள் இருக்கான், பனி மாதிரி பவளப்பாறைகள் இருக்கான். அதுல வந்து எப்படியாப்பட்ட ஷிப் போனாலும், மெட்டல் ஷிப் போனாலுமே வந்து அதுல குத்தி எல்லாரும் இறந்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி இவங்க படகுல வர போயிருக்காங்க. அங்க வந்து 13 அடிக்கு அலை அடிக்குமா. அந்த அடியில வந்து 13வது அலையில நங்கூரம் போட்டாதான் கரெக்டா அவங்க போய் சேர முடியும் அப்படின்றத பக்காவா பிளான் பண்ணிருப்பாங்க. ஆனா அது வந்து அன்பார்ச்சுனேட்லி போய் ஒரு நடுவுலயே ஒரு பவளப்பாறையில போய் கப்பல் இடிச்சு கவுர ஆரம்பிக்கும். இவங்க அந்த இடத்துல இருந்து நங்கூரத்தை போடுவாங்க. அங்க இதுவே பண்ண முடியாது. ஆல்மோஸ்ட் அந்த ஐலாண்ட் வந்துருவாங்க, பறவை பறக்கிறத பார்ப்பாங்க, ஜாலியாயிடும். கடைசியில வந்து எப்படியோ வந்து சர்வே பண்ணி கிட்ட போய் அப்படியே அந்த ஐலாண்டை ரீச் ஆயிடுவான். அங்க இருக்க மக்களை போய் தோர் காமிப்பான். ஆல்ரெடி நான் வந்திருக்கிறத சொல்லுவாங்க. இருக்க மக்களுக்கு தோர் ஆல்ரெடி தெரியல. இவங்க போனதுக்கு அப்புறமா இங்க இருந்து ரேடியோல சிக்னல்ல அந்த எல்லாருக்குமே வந்து கொடுப்பாங்க. அப்புறம் அந்த போய் அந்த மக்களோட இவங்க வந்து அமெரிக்கால இருந்து வந்த மக்கள் தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுவாங்க. இவனோட ரிசர்ச் வந்து ரியல் அப்படின்றத
ப்ரூவ் பண்ணுவான், வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகிடுவான். இது ஆக்சுவலி ஒரு உண்மை சம்பவம். ஸோ இதை வந்து அவனோட இவங்க 5 பேர் வந்தாங்களே, இவங்க 5 பேரோட ஃபேமிலியை வந்து வேர்ல்டு லெவலில் இன்டர்வியூ அது இதுன்னு மீடியா வந்து எல்லாரும் போட்டு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு வருஷம் இவனுங்க எப்படி வந்திருப்பானுங்க, ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தாடிலாம் வச்சு ஒரு மாதிரி அவனுங்களும் வந்து அந்த ஆதிவாசி மாதிரி மாறியிருப்பானுங்க. ஸோ வந்து இவங்களும் வந்து உண்மையான வந்து அமெரிக்கன்ஸ் தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருப்பான். அவங்க எப்படி வந்தாங்கன்றத அவன் ரிசர்ச் மூலியமா இப்படி கடல் கடந்து வந்து இந்த படத்தின் மூலியமா இது பண்ணியிருப்பாங்க. இந்த படம் வந்து முழுக்க முழுக்க 1940 நடந்த உண்மை சம்பவம் சொல்லிட்டு அப்படின்னு இந்த படத்தோட டைரக்டர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான சூப்பரான ஸ்டோரிஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சினி கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.